வணக்கம். நான் உங்கள் பேச்சாளர் சே. சுதானந்தன். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு பொறுப்பானது திருக்குறள். இன்றைய ஆண்டானது 2025 முடிந்து 2026 தொடங்கியுள்ளது. ஆகவே வருகின்ற புத்தாண்டுகளில் ஓங்கி வளரட்டும் தமிழின் புகழ் என்று உங்களிடத்தில் கூறி, மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய குறள் என்னதுன்னா, குறள் எண் 226, அதிகாரம் 23, தலைப்பு ஈகை. அதில் 6வது குறளாக இடம்பெற்றுள்ளது. அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அகத் ஒருவன் பெற்றான் பொருளுள்ளவரை புலி. பொருள்: வறியோர் பசி தீர்த்தாலே ஒருவன் தன் செல்வத்தை சேர்த்து வைக்கும் இடமாகும். அதாவது இதில் சொல்லக்கூடியது என்னதுன்னா, பசி அப்படின்னு என்கின்ற ஒன்றை என்னவென்று காட்டுகிறார்கள். இந்த பசி என்ற இடத்துல நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது என்னதுன்னா, பசி வந்தால் 10ம் பறந்து போகும் அப்படின்வாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு வள்ளுவன் கூறியிருக்காரு. வள்ளுவனுடைய குறட்பாக்கள் எல்லாமே அந்த காலத்தில் நடந்திருக்கிறதோ இல்லையோ, ஆனால் இந்த காலத்தில் அனைத்தும் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. அன்றைய காலத்தில் மன்னர்கள் இருந்தார்கள், அதற்கு முன்னதாக தேவதரோகர்கள் இருந்தார்கள். அந்த காலத்தில் கொடைகள் சிறந்து வழங்கப்பட்டது. ஆனால் அன்னைக்கும் ஒரு பசி என்கின்ற ஒரு பிணி அன்னைக்கு இருந்திருக்கு. பசி பிணி அப்படின்னு சொன்னதுமே எல்லாத்துடைய நினைவுக்கும் வருகின்றது வள்ளலார். ஏனென்றால் பசியை பிணி என்று சொல்லிய மூத்த குடிமகன் வள்ளலார் என்று சொல்லலாம். அதாவது சொல்வதை விட செய்து காட்டுங்கள் அப்படின்னு என்று சொன்ன வாக்கு கேட்ப வள்ளலார் செய்து காட்டியுள்ளார். ஏன் வள்ளலாரை பசி தீர்க்கும் மகான் என்று கூறியதற்கான அர்த்தம் என்னவென்றால், வள்ளல் பெருமான் ஏற்றி வைத்த நெருப்பு அடுப்பு இன்று வரையிலும் எரிந்து கொண்டே இருக்கின்றது. அதில் உணவுகள் சமைத்து கொண்டே இருக்கார்கள். அதாவது ஏற்றி வச்ச அடுப்பை எரிச்சுக்கிட்டே மட்டும் இல்லை, மக்கள் விறகை வைத்து அங்கு உணவுகள் சமைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அங்கு பசிப்பினியோடு இருப்பவர்கள் அனைவரும் உண்டு கொண்டே தான் இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் கூறுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, தெய்வத்தை ஜோதியாக மாற்றியவர் வள்ளல் பெருமான். சரி, இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பசிப்பினியை யார் சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, சீத்தலை சாத்தனார் இடம்பெற்றுள்ள அம்மை கண்ணகியினுடைய வரலாற்று காப்பியமாக இருக்கக்கூடிய சிலப்பதிகாரத்துல சொல்றாங்க. அடுத்து பண்டைய நூட்கள் பல இலக்கிய நடைகள்ல சொல்றாங்க. பார்த்தீங்கன்னா, எல்லாத்திற்கும் முன்னதாக தோன்றிய முத்த மொழி தமிழ் மொழி. அந்த மூத்த மொழியிற்காக இந்த குறள் ஆனது இடம்பெற்றிருக்கு. அதனால எதில் பார்த்தாலும் சரி, இந்த குறள்ல இருக்கக்கூடிய அத்துணையும் உண்மை காப்பியங்கள். அப்ப எதுக்கு வள்ளுவர் இதை சொல்கின்றார் அப்படின்னா, அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அப்படின்றது, பசியோடு இருக்கின்ற ஒருவருக்கு பசியை தீர்த்தவன் பொருள் சேர்த்தவனுக்கு சமானம்ன்றார். அது என்ன பொருள் சேர்த்தவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர்கிட்ட 10 சென்ட் இடம் இருக்கு, இல்லைன்னா 1 ஏக்கர். இப்ப அவரிடம் ஒரு 100 பவுன் நகைகள் இருக்கின்றன, எல்லாம் வச்சிருக்காரு. அவர் இறந்து விட்டார். இப்ப இறந்ததுக்கு முன்பாக அந்த 10 சென்ட் இடத்தையும் குழி தோண்டி அவரை புதைக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த 10 சென்ட் இடத்தையும் குழிய தோண்டி வரை போயதா இவருக்கான இடம் அந்த 6 அடி தான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒன்றும் பண்ண முடியாது. அந்த 6 அடியில குழிய தோண்டி புதைக்கக்கூடிய மனிதனுக்கு அந்த 6 அடி மட்டும்தான் சொந்தம். இந்த 10 சென்ட்லயும் அவர் குழிய தோண்டி அவருக்கு பெரிய மணிமண்டபமே கட்டலாம், கிடையாது. அவருக்குரிய சொந்தமான இடம் இந்த 6 அடி தான். ஒரு மனுஷன் படுப்பதற்கு அந்த 6 அடி போதும். 10க்கு 10 ஒரு ரூம் இருந்தால் ஒருத்தன் வாழ்ந்துட்டான்னு அர்த்தம். அதாவது பார்த்தீங்கன்னா, வாழ்வது என்பது என்னைய பொறுத்தளவு ஆடம்பரமான வாழ்வு கண்டிப்பாக தேவை. ஏனென்றால் வாழ்வது ஒரு முறை தான், அப்போ வாழ்ந்துடணும் நம்ம. ஆனால் அதே நேரத்தில் வாழாமல் இருப்பவர்களுக்கும் நல்ல நல்ல செயல்களை செய்து அவர்களுடைய பசி என்கின்ற ஒன்றை தீர்க்க வேண்டும். சரி, இதுதான். அதாவது பார்த்தீங்கன்னா, பொன்னும் பொருளும் சேர்த்தவருடன் கடைசியில் போவது அருணாக்கயிறு கூட கிடையாது, அறுத்து எடுத்துருவாங்க. அதாவது இந்த உடலில் இருக்கக்கூடியது ஒன்றுமே கிடையாது. விறகாக எரிந்தாலோ சாம்பல், பெட்டியில் படுத்தாலும் கரையான் அரித்துவிடும், கடலில் கரைத்தாலும் அவை நீரோடு ஓடிவிடும். ஆகவே ஒரு மனிதனுக்கு எதுவுமே சொந்தம் கிடையாது. அப்படி சொந்தமில்லா பொருளுக்கெல்லாம் அலையாமல் ஒருவனுடைய பசி தீர்த்தால் நமக்கு புண்ணியம் செய்கிறோம் அப்படின்றார். சரி, இந்த புண்ணியத்தை வள்ளல் பெருமான் எப்படி சொல்கின்றார் என்றால்,
அறத்தின் வழியே பொருளீட்டி அளவோடு இன்பம் துய்த்து வாழ்ந்தாள். இன்மையில் வாழ்வாங்கு வாழலாம், மறுமையில் வீடு பேரும் அடையலாம். வீடு பேர் என்கின்றது மேல் லோகத்தை சொல்றாங்க. இறந்ததற்கு பின்னதாக முக்தி அடைகின்றோம். அப்ப நீ புண்ணிய கரைகள் செய்தால் வீடு பேரு நல்லாக இருக்கலாம் அப்படின்றதா. இறப்பது என்றது பூலோகத்துல மட்டும்தான்றாங்க. ஆக இந்த பசியை பிணி என்று கூறியதற்கானது என்னவென்றால், ஒருவன் தன் கையை நீட்டி எனக்கு இந்த உணவை தாருங்கள் அப்படின்னு கேட்குறான். கையை நீட்டி ஐயா அம்மா பசிக்குது எனக்கு உணவு தாருங்கள்னு கேட்கும் பொழுது, அப்ப இந்த உணவை தாருங்கள் என்று கேட்குவது பெரிய ராஜமரியாதை என்னும் கிடையாது. தான் ஏன் வாழ்கின்றோம் என்று கூட தெரியாத அளவிற்கு அந்த இடத்தில் துன்பம் பட வேண்டும். பிச்சை எடுக்கிறவங்கள பார்த்து சொல்லுவாங்க, ஏன் கால்கை நல்லா இருக்குல்ல, போய் உழைக்க வேண்டியதான். கண்டிப்பா முடியல, அவர்கள் உடம்புல ஏதோ ஒன்று இருக்கும். அவர்களுக்கு உழைக்க தெரிந்தால் உங்களிடத்தில் ஏன் கை நீட்டுகின்றார்கள்? அப்பொழுது அந்த கையை நீட்டும் பொழுது, ஐயோ இந்த வாழ்வு எனக்கு தேவையா? இந்த பசியுடன் ஒருவர் முன்னாடி கூனி குறுகி கை கட்டி நின்று ஒருவரிடம் பிச்சை எடுத்து உண்ணுகின்ற உணவு தேவையா என்று பலருடைய மனங்கள் கலங்கிதான் அவங்க இடத்துல கை நீட்டுவாங்க. இன்றைய சமூகத்துல பசி என்கின்ற ஒன்று பெரிய தலைவைத்த கோலமாக இருக்கின்றது. ஒரு இடத்துல வெள்ளம் வந்துட்டா கூட அந்த பசியினால சாகிறவங்க நிறைய பேர். எதனாலும் சாகலாம், பசியினால் சாகவே கூடாது உலகில். இந்த பசி என்கின்ற ஒரு பொழுது வரும் பொழுது ஆடம்பரங்கள் இருக்கும் இடத்தில் உறவுகள் இருந்து அனைவரும் சேருவார்கள். பசி என்கின்ற ஒரு இடத்துக்கு நாம் வந்துவிட்டது பிறகு யாருமே கூட இருக்க மாட்டார்கள். 10,000 பேருக்கு உணவளிப்பதை விட ஒரு 10 பேற்றுக்கு பசியினால் வாடக்கூடிய ஒருவருக்கு உணவளிப்பது மிகுந்த சிறப்பு. இதுல ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னா, பண்டைய காலங்கள்ல ஊர்ல இந்த கோயில் திருவிழாக்கள் அப்படின்னு நடத்துவாங்க. அதில் அன்னதானம் வழங்குவதற்கான முக்கிய நோக்கமே பசியினால் இருப்பவர்கள் வந்து உண்டு கொள்ளலாம். ஆனா இன்னைக்கு இவங்க கூப்பிடுறதே யாருன்னா, இவங்க ஒரு 1000 பேருக்கு சோறு போடலாம். அவ்வளவு பெரிய கொடிசவர்களை கூப்பிட்டு பந்தி வைக்கிறாங்க. அது வந்து தேவையற்ற செயல். அது வந்து இறைவனிடத்தில் சேராது. பசி பிணியை ஒழிப்பவனே மிகச்சிறந்த மகான். ஆகவே பசி என்கின்ற ஒன்றை நம் வாழ்வில் எவன் ஒருவன் அணிவிக்கின்றானோ அவனுடைய முதல் இறப்பு அங்க இறந்து விட்டான்னு அர்த்தம். இந்த பசி என்பதுல பாத்தீங்கன்னா மன்னன் வந்து புடிச்சிட்டு போய் வச்சிருவாங்க கூண்டுக்குள்ள. சங்க இலக்கியங்கள் காட்டுது. அப்ப அந்த மன்னன் தண்ணி கேட்கிறப்ப நாயை விட மோசமாக நடத்துனதுக்கு அந்த மன்னன் அந்த இடத்துல பாடுவான். ஒரு நாட்டினுடைய மன்னனுக்கே பசி வந்தால் அவன் ஒன்றுமே இல்லை. இந்த ஒரு ஜான் வயிற்று, அதுக்காண்டிதான் மனிதனானவன் உழைத்து கொண்டிருக்கின்றான். அவன் உழைக்கிறதே அதுக்காண்டிதான். இந்த ஒரு ஜான் வயிற்று பசின்னு ஒண்ணு வந்துருச்சுனாலே ஆளை சுருக்கிடும். ஒரு மணி நேரம் பேசுகின்ற பேச்சாளர் கூட 10 நிமிடத்தில் பேச முடியாது. அந்த பசி என்கின்ற ஒன்று வந்து விட்டது. பசி என்கின்ற ஒன்றுனாதான் இன்று இந்த உலகத்தில் வேலை என்கின்ற ஒன்று வந்து கொண்டிருக்கின்றது. அனைவரும் உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த 10 பறக்கக்கூடிய அது வந்து மிகப்பெரிய கடினத்தை உருவாக்குகின்றது. மிகப்பெரிய அசூரத்தனமான பசி அப்படின்னு இருக்கும்போது யாருக்குமே பசிக்காது. இல்லாத போதுதான் பசி என்கின்ற ஒன்று தலைவிரித்த கோலமாக மாறுகின்றது. இத சங்க இலக்கியங்கள்ல தானம் வழங்குறது, இந்த பசியை வந்து வழங்குறது எப்படின்னா, கம்பராமாயணத்துல சீதா பிராட்டியை கொண்டுட்டு போய் ராவனை அடைச்சு வச்சிருவான். அப்ப சீதா பிராட்டி அங்க இருந்துகிட்டு கேட்பாளாம். அவருடைய சீதா பிராட்டியினுடைய கவலை என்னன்னா, தன்னுடைய கணவனை விட்டுட்டு வந்ததோ, தன்னுடைய கணவனுடைய தம்பி சிறுவனாக இருக்கின்றான், அவனை பார்த்துக் கொள்ளாமல் இருக்கின்றோம், தன்னுடைய நாட்டை பார்த்துக் கொள்ளாமல் இருப்பது, தன்னை பார்த்துக் கொள்ளாமல் இருப்பது, தன்னை ஏசிடுவார்கள், தவறாக பேசிடுவார்கள் என்றதெல்லாம் கிடையாது. ஐயோ அங்கு ராமன் மட்டும் இருந்தால் கொடை நடக்க முடியாதே, நான் இருந்தால்தான் கொடை என்கின்ற ஒன்று அந்த இடத்தில் சிறந்து விளங்கும். அந்த கொடையை நான் வழங்க முடியாமல் போய்விட்டதே, அங்கு யாருக்கும் நான் உணவு இருந்தாமல், அங்கு யாருக்கும் தானம் வழங்காமல் இருந்தது என்ன என்னால முடியும் அப்படின்னு சொல்லி சீதா பிராட்டி அந்த இடத்துல அழுகிறான். அதுக்கப்புறம் அதே சிலப்பதிகாரத்துல கண்ணகி கோவலன் போயிட்டு ரொம்ப வருடங்கள் கழித்து வாரான். கண்ணகி மீறி உட்கார்ந்துருக்கான். கோவலனுக்கு ஒரே ஆச்சரியம். என்ன வந்ததும் நம்மளை திட்டணும், அடிக்கணும், ஆங்காரமா கத்தணும், நம்மளை கொன்ற அளவு அவ கோவக்காரியாச்சே அப்படின்ற. அவன் என்ன திரும்ப சொன்னான், ஒரே வார்த்தை, நீ விட்டாட்டு போயிட்ட, நான் யாருக்கும் என் வீடு தேடி யாரும் உணவு அருந்த வரவில்லை, என்னால் யாருக்கு சாப்பாடு போட முடியல,
நான் ஒரு பாவி ஆயிட்டேனே. அதாவது அந்த இடத்துல அவளால் தானம் வழங்க முடியல. அதாவது தன்னுடைய கொடை என்கின்ற ஒன்று, அதாவது பார்த்தீங்கன்னா பசிப்பினியோடு இருப்பவர்கள், பசியுடன் இருப்பவர்கள், அந்த பசியோடு இருப்பவர்களுக்கு என்னால் உணவு அருந்த உணவை கொடுக்க முடியல, உன்னாலதான் அப்படின்னு சொல்லி ஓலமிடலாம். அப்போ கோவலனுக்கு ஒரே ஆச்சரியம், தன்னுடைய வாழ்வை நினைக்காத ஒரு பத்தினியா இவள். ஆனா கடைசியில அவனுடைய தவறுனால தான் அவன் செத்தான். அது அதுக்கப்புறம் சிலப்பதிகாரத்தை நம்ம பார்ப்போம். அப்ப சங்க இலக்கியங்கள் ஒன்னொன்னும் தனித்தனியா காட்டுகின்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வீரமாமுனிவர் பார்த்தீங்கன்னா பசியால் இருக்கும் பொழுதுதான் அடைக்கல அணையவே சொல்லியிருப்பார். அதே மன்னன் சாப்பிடாம இருக்கக்கூடிய மன்னன்ட்ட சொல்லுவார், இவ்வளவு கோடி கோடியாக இருந்து சாப்பிட முடியாத ஒரு அவல நிலை வரும், பசியுடன் இருந்துதான் இவனுடைய உயிர் போக வேண்டும் என்பது அவனுடைய தலை விதி அப்படின்னு. கிடையாது, நாம் ஒருவேளை உணவை கை நீட்டி கொடுத்தால் அவர்களுடைய பசியெல்லாம் பத்தும் பறந்து போகும். ஆகவே இனி வரும் காலங்களில் உங்களிடத்தில் யார் வந்து உதவி என்று கேட்டாலும் நீங்கள் உடனடியாக உதவி செய்யுங்கள். உதவி தயவு கூர்ந்து செய்யுங்கள். பசியோடு இருப்பவர்களுக்கு தானம் வழங்குவது தெய்வத்திற்கே தானம் வழங்குவதற்கு சமானம். இதே இது ஒன்று சொல்ல மாட்டேன், இதான் இப்போ நான் சொல்றேன். 64 திருவிளையாடற் புராணம் இந்த மாமதுரையில் நடந்துச்சு. மதுராம்பதியில் நடந்துச்சு. என்னதுன்னா, எம்பெருமான் பசிக்காண்டி போய் ஒரு கிளவியார்ட்ட புட்டு கேட்பார். அதான் புட்டுக்காக மண் சுமந்தான் ஈசன் அப்படின்ட்டு புட்டு திருவிழா இன்னைக்கு மதுரையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த பசியிலிருந்து வந்திருந்து அந்த கடவுளே போய் என்ன பண்றாரு, புட்டு கொடுன்னு கேட்கிறாரு. அப்போ உனக்கு சும்மா கொடுக்க முடியாது, அந்த மண்ணை வந்து சுமந்துட்டு போய் கோடு, உங்க நான் புட்டு தரேன் அப்படின்னு அந்த கிளவியா சொல்லுவாங்க. இது என்ன ஆகுதுன்னா, கடவுள் கூட பசி என்று வந்துவிட்டவுடன் ஒரு கையை நீட்டுகின்றார் என்றால் அது எவ்வளவு பெரிய கொடிய நோய். கடவுளையும் தாக்கக்கூடியதுதான் பசி. ஆகவே பசி என்கின்ற ஒன்றை அழித்து பசியுடன் இருப்பவர்கள் அனைவரையும் காத்து இனிவரும் காலங்களில் உங்களிடம் என்ன இருக்கின்றதோ, உங்களுடைய வயது நிரம்பி, உங்களுடைய வயிறானது நிரம்பிருச்சு, மிச்சம்னா இன்னொருத்தருடைய வயிறு நிரம்பாமல் பசி இருக்கின்றார்கள், அவர்களுக்கு வழங்கி சிறுங்கள். சொத்துக்களை சேர்ப்பதை விட சொந்தங்களை சேர்ப்பது மேல், சொந்தங்களை சேர்ப்பதை விட புண்ணியங்கள் சேர்ப்பது மேல், புண்ணியங்கள் சேர்ப்பதை விட ஒரு மனிதனுடைய உணவுக்காக அவனுடைய பசியை தீர்ப்பது தெய்வத்தை விட புண்ணியம் சேர்த்ததற்கு சமானம். இனி வரும் காலங்களில் பசி என்கின்ற உன்னை ஒழித்து ஆளுவோம். மீண்டும் உங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கின்றேன். தினமும் சந்திப்போம், நலனையே சந்திப்போம், நாளை சந்திப்போம். நன்றி.